ஃப்ரெண்ட்ஸ் 2031க்குள்ள இந்தியால கிட்டத்தட்ட 40% மக்கள் மிடில் கிளாஸ் ஆயிடுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட பாதி இந்தியா மிடில் கிளாஸ்ல மாட்டிக்கோ. உங்களுக்கு என்ன தோணுது? அப்படி ஒரு நபர் மிடில் கிளாஸ்ல பிறந்தாருன்னா அப்ப அவர் மிடில் கிளாஸ் ஆகவே இருந்து சாக்கணுமா? அண்ட் அப்படி என்ன விஷயம் இருக்கு? அது உலகத்துல இருக்கிற 500 மில்லியன் மக்களை மிடில் கிளாஸ் ட்ராப்ல சிக்க வச்சிருக்கு. தெரியலையா? வாங்க நான் சொல்றேன். ஒரு சாதாரண மற்றும் ஏழை நபர் மிடில் கிளாஸ்ல இருந்து இதனால வெளியே வர முடியாம இருக்காருன்னு நினைக்காதீங்க. ஏன்னா அவர் கம்மியா சம்பாதிக்கிறாருன்னு, அவர் உழைக்காம இருக்காருன்னு. பதிலா அவர் மிடில் கிளாஸ் ட்ராப்ல இருந்து ஏன் வெளியே வர முடியாம இருக்குன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா அவர்கிட்ட எவ்வளவு காசு இருக்கோ அது சரியாக மேனேஜ் பண்ணாம விட்டுறாரு. அண்ட் பணத்தை எப்படி மேனேஜ் பண்றது அவருக்கு தெரியவே இல்ல. ஏன்னா அவருக்கு எப்பவுமே சொல்லி கொடுக்கவே படல. அவங்களுடைய ஸ்கூல் மூலமாவும் இல்ல, அவங்க பேரண்ட்ஸ் மூலமாவும் இல்ல. இதனாலேயே நான் இன்னைக்கு இந்த வீடியோ மூலமா சில சிம்பிள் ஸ்டெப்ஸ் ஷேர் பண்ண போறேன். இத ஃபாலோ பண்ணி நம்ம நாட்டுல இருக்கிற ஒரு மிடில் கிளாஸ் நபர் இந்த ட்ராப்பை விட்டு வெளியே வர முடியும். வெறும் அவசியம் என்னன்னா கொஞ்சம் ஃபைனான்சியல் லிட்டரசி தான். ஏன்னா நம்ம நாட்டுல 76% மக்கள் இன்னைக்கும் ஃபைனான்சியலி இல்லிட்ரேட்டா இருக்காங்க. அண்ட் இந்த குறைவின் காரணத்தினால் இந்தியாவுல அதர் கண்ட்ரீஸ்க்கு கம்பேர் பண்ணா ரொம்பவே கம்மியான ஆட்கள் ஸ்டாக் மார்க்கெட்ல அவங்களோட காசை இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்படி டேட்டாவை பார்த்தோம்னா அப்ராக்ஸ் 162 மில்லியன் இல்ல 62% அமெரிக்கன்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல அவங்களோட காசை இன்வெஸ்ட் பண்றாங்க. அதே இந்த எண்ணிக்கை இங்கிலாந்துல 33% இருக்கு. அண்ட் சைனா மாதிரியான நாட்கள்ல 13% இருக்கு. அண்ட் அதுவே இந்தியாவை பத்தி பார்த்தோம்னா வெறும் 5% ஆட்கள் தான் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல அவங்களோட காசை இன்வெஸ்ட் பண்றாங்க. பாத்தீங்கன்னா இது ரொம்ப கம்மி. சோ இதனாலேயே இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. இதனால் நம்மளோட நாட்டுல ஃபைனான்சியல் அவேர்னஸ் அதிகமாகும். இன்னைக்கு நம்ம டேவிட் பாக்கோட புக் தி ஆட்டோமேட்டிக் மில்லியனர்ல இருந்து சில டைம்லெஸ் பிரின்சிபல்ஸ் கத்துக்க போறோம். இது உங்களை மிடில் கிளாஸ்ல இருந்து வெளியே கொண்டு வந்து ஒரு மில்லியனராக ரொம்ப உதவி செய்யும். சோ இதனாலே நண்பர்களே இந்த வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. ஏன்னா முழுமையற்ற தகவல் யாருக்கும் பயனா இருக்காது. இந்த புக்கோட ஆத்தர் ப்ரொஃபஷனா ஒரு ஃபைனான்சியல் அட்வைசரா இருந்தாரு. அவர் வந்து 20ஸ்ல இருந்து அவரோட நாலேஜ் மக்களுக்கு ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. இவர் அவரோட நாலேஜ் யார் கூட ஷேர் பண்ணிட்டு இருந்தாருன்னு பாத்தீங்கன்னா, யாரெல்லாம் அவங்களுடைய 40s இல்ல 50ஸ்ல இருந்தாங்களோ. ஒரு வாட்டி டேவிட் அவரோட கேபின்ல உட்கார்ந்துட்டு இருந்தப்போ அப்போ அவருடைய ஒரு கிளையண்ட் வந்து அவர்கிட்ட கேட்டாங்க, எனக்கு உங்ககிட்ட இருந்து சில ஃபைனான்சியல் அட்வைசர்ஸ் தேவை. சோ ஆத்தர் வந்து அவர்கிட்ட சொன்னாங்க, நாளைக்கு உங்களோட வைஃப் கூட வாங்க. சோ அடுத்த நாள் அந்த கப்பல் அவரோட ஆபீஸ்க்கு வந்துட்டாங்க. அந்த ஆட்கள் பார்க்க ரொம்ப ஆர்டினரியா தெரிஞ்சாங்க. இவங்கள பார்த்து யாராலும் சொல்லிடுவாங்க இவங்க சாதாரண ஆளுன்னு. டேவிடோட மைண்ட்லயும் அந்த கப்பலை பத்தி இந்த மாதிரியான ஒரு இமேஜ் தான் இருந்தது. ஹஸ்பண்டோட பேர் வந்து ஜிம் அண்ட் மனைவியோட பேர் வந்து சூசி. ஜிம் 50 வயசானவர். அண்ட் அவர் வந்து டேவிட் கிட்ட தெரிவிச்சாரு, இவர் கடந்த 30 வருஷமா ஒரே கம்பெனில வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அண்ட் இவங்களோட annual salary $40,000 இருக்குன்னு. பாத்தீங்கன்னா இது அமெரிக்கால ஒரு ஆவரேஜ் சாலரியாக கருதப்படுது. இது எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட பிறகு டேவிட் வந்து ஜிம் கிட்ட கேக்குறாரு, அப்படி உங்ககிட்ட ரிட்டையர்மெண்ட் அளவுக்கான காசு இருக்கா? ஏன்னா ரிட்டையர்மெண்ட்க்கு ஏகப்பட்ட பணம் தேவைப்படும். இதை கேட்டுட்டு ஜிம் வந்து அவங்களோட மனைவி கிட்ட சில காகிதங்களை காமிக்க சொல்லி சொல்றாரு. இதுக்கு அப்புறம் டேவிட் வந்து அவங்களோட காகிதங்களை பாக்குறாரு. இதனால அவருக்கு தெரிய வந்துச்சு அவங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல $4 லட்சம் சேவ்டா இருக்குன்னு. அவங்க மீது எந்த விதமான லோனும் இல்ல. அண்ட் அவங்க கிட்ட 2 பெரிய வீடு இருக்கு. இதுல ஒண்ணுல அவங்கள தங்கிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொன்னு ரெண்டுக்கு விட்டு இருக்காங்க. இது எல்லாமே பார்த்துட்டு டேவிட் அவங்க கிட்ட கேக்குறாரு, இது எல்லாமே சரிதான், ஆனா அவங்களோட பசங்களுக்கும் செலவுன்னு இருக்குல்ல. இதுக்கான பதிலா ஜிம் வந்து சொல்றாரு, அவங்களோட பசங்க இப்ப காலேஜ்ல இருக்காங்களா. அண்ட் அவங்களோட செலவை அவங்களே பாத்துக்கறாங்களா. அண்ட் பேசிக்கலி அவங்களோட செலவு ரொம்பவே லோவா இருந்துச்சு. அண்ட் அவங்களோட இன்கமும் ஸ்டேபிளா இருந்தது. இதுக்கு பிறகு டேவிட் வந்து அவங்களோட நெட்வொர்த்தை கால்குலேட் பண்ணாரு. அப்ப அவருக்கு தெரிய வந்துச்சு இவங்களோட நெட்வொர்த்தோ $1 மில்லியன் விட அதிகமா இருக்குன்னு. அவரோட கண்கள்ல இந்த நம்பர்ஸை பார்த்துட்டு ஷாக் ஆயிடுச்சு. எப்படி இந்த கப்பல் வந்து ஒரு ஆவரேஜ் சாலரி சம்பாதிச்சு ஒரு மில்லியனர் ஆயிட்டாங்க. இதுக்கப்புறம் டேவிட்க்கு தோணுச்சு, இந்த விஷயம் இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறதுக்கு பதிலா இவங்க கிட்ட இருந்து நான் கத்துக்கணும். ஏன்னா என்னெல்லாம் நான் நார்மலி மக்களுக்கு சொல்றேனோ இந்த கப்பல் அதை பிராக்டிகலி செய்றாங்க. சோ டேவிட் வந்து அவங்க கிட்ட கேட்டாரு, ஒரு ஆவரேஜ் சாலரி வாங்குற நபர் ஒரு மில்லியனரா எப்படி ஆக்குறது? இதோட ரெஸ்பான்ஸா அந்த கப்பல் வந்து டேவிட்க்கு 5 லெசன் சொல்லி கொடுத்தாங்க. பாத்தீங்கன்னா இது ரொம்ப வேல்யூபிள் ஆனது. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாதீங்க. ஏன்னா இந்த லெசன்ஸ் எல்லாம் இப்ப நீங்க கத்துக்க போறீங்க. அவங்க வந்து டேவிட்க்கு முதல் லெசன் இத சொன்னாங்க, என்னன்னா பே யோர்செல்ஃப் ஃபர்ஸ்ட். பாத்தீங்கன்னா ஜிம் அண்ட் சூ வந்து ஒவ்வொரு மாசமும் பட்ஜெட் போட்டு ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் சேவ் பண்ணனும் பிளான் போட்டாங்க தான். ஆனா அவங்களால பாத்தீங்கன்னா செய்யவே முடியல. அண்ட் திரும்ப பட்ஜெட்டிங்ல ஃபெயில் ஆன பிறகு சூசி வந்து அவங்களோட அம்மா கிட்ட பேசினாங்க. அண்ட் அவங்களோட கவலை சொன்னாங்க, எப்படி அவங்க ஒவ்வொரு வாட்டியும் பட்ஜெட் போடுறாங்க, ஆனா அவங்க எப்பவுமே ஒரு ஃபிக்ஸ்ட் அமௌண்ட் சேவ் பண்றதுல ஃபெயில் ஆயிடுறாங்க. சோ சூசியோட மதர் வந்து சூசிக்கு பே யுவர்செல்ஃப் ஃபர்ஸ்ட் ரூலை பத்தி தெரிவிக்கிறாங்க. அவங்க வந்து சொன்னாங்க, சேவிங் பண்ற அமௌண்ட்டை முதல்ல தனியா வச்சிரணும். அண்ட் மிச்சம் இருக்கிற பணத்தை உங்களுடைய நீட்ஸ் அண்ட் வாண்ட்ஸ்க்கு செலவு பண்ணணும். ஏன்னா பட்ஜெட் பண்ணி சேவிங் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கையில காசு இருக்கிறப்போ அப்ப நம்ம லாஜிக்கா இல்ல எமோஷனலா யோசிப்போம். அண்ட் எங்க ஒருத்தர் எமோஷனலா யோசிக்கிறாரோ அங்க செலவுன்றது கண்டிப்பா ஆகும். இந்த அட்வைஸ்க்கு பிறகு ஜிம் அண்ட் சூசி வந்து பே யுவர்செல்ஃப் ஃபர்ஸ்ட் கான்செப்ட கண்ண மூடிட்டு அப்ளை பண்ணாங்க. அண்ட் இந்த விஷயம் உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சு. ஐ அம் ஷூர் நம்ம எல்லாரும் கூட இந்த தப்ப கண்டிப்பா செய்வோம். மனசுக்கு என்ன தோணுதோ வாங்கிடுவோம். இஎம்ஐல விலை அதிகமான போன் வாங்கிருது, salary வந்ததுமே ட்ரிப் பிளான் பண்ணிருது, கடன் வாங்கி கிளப்பிங்க்கு போகிறது. ஆனா உங்களுக்கு தெரியுமா நம்ம இந்த இம்பல்சிவ் டிசிஷன்ஸ்லாம் ஏன் எடுக்கிறோம்னு? ஏன்னா நம்மளோட மூளைக்குள்ள இந்த விஷயத்தை செலுத்திருக்காங்க. நம்ம எல்லாரும்
எல்லாருமே ஒரு வாட்டி தான் வாடுறோம்னு. சோ மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்வோம். ஆனா பிறகு நீங்க மிடில் கிளாஸ் ஆகவே இருக்கிறப்போ அப்ப அழுதுட்டு உட்கார வேண்டாம். என்னடா என்னோட எல்லா நண்பர்களும் பணக்காரன் ஆயிட்டாங்க, நான் மட்டும் மிடில் கிளாஸாவே இருந்துட்டேன். இப்போ உங்ககிட்ட நேரம் இருக்கு இன்வெஸ்டிங் பண்றதுக்கு. சோ இன்வெஸ்டிங் பண்ண ஆரம்பிங்க. ஜிம் அண்ட் சூ வந்து அவங்களுடைய இன்வெஸ்டிங் ஜர்னியோட ஆரம்பத்தை அவங்களுடைய மந்த்லி இன்கமோட 4% பங்குல இருந்து ஆரம்பிச்சாங்க. எந்த கம்பெனில அவர் வேலை செஞ்சுட்டு இருந்தாரோ அதே கம்பெனியோட ரிட்டையர்மெண்ட் பிளான்ல அவர் இன்வெஸ்ட் பண்ணாரு. அண்ட் அவர் சின்னதாக ஆரம்பிச்சாரு. ஆனா பிறகு கொஞ்சம் கொஞ்சமா 10% வரைக்கும் அதே ரிட்டையர்மெண்ட் பிளான்ல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ நீங்க பிசினஸ் பண்றீங்களோ இல்ல ஜாப், நீங்க ஒவ்வொரு மாசமும் உங்க சம்பாதித்தோட 10% ஆரம்பத்திலேயே தனியா வச்சிரணும். அண்ட் அத எங்கட ஒரு நல்ல இடமா, எங்க ரிஸ்க் கம்மியா அண்ட் ரிட்டர்ன் அதிகமா அங்க இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ரெண்டாவது லெசன் அவங்க டேவிட்க்கு சொல்லி கொடுத்தது அது வந்து புட் இட் ஆன் ஆட்டோமேட்டிக். ஜிம் அண்ட் சூக்கு சாலரியோட ஒரு பங்கு சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப சுலபமாயிடுச்சு. ஏன்னா அவங்க ஸ்டாக் மார்க்கெட்ல அவங்களோட பணத்தை இன்வெஸ்ட் பண்ணல, இல்ல ஏதோ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இல்ல, பதிலா அவங்க கம்பெனியோட ரிட்டையர்மெண்ட் பிளான்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால அவங்க கிட்ட அவங்களோட பணம் கட் ஆகி, அதாவது இன்வெஸ்ட் பண்ண பிறகு தான் வந்தது. இதனால அவங்க ஒரு வாட்டி கூட ஸ்கிப் பண்ணாம அவங்களோட ஒவ்வொரு மாசமும் 10% இன்வெஸ்ட் பண்ண முடிஞ்சது. சோ ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல உங்க பேங்க் அக்கவுண்டோட செட்டிங்க்கு போங்க. அண்ட் 10% உங்க இன்கம் உடையதை தனியாக்கி இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆட்டோமேட்டிக் ஆப்ஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. மூணாவது லெசன் அவங்க சொன்னது அது வந்து தி லாட்டி ஃபேக்டர். தி லாட்டி ஃபேக்டர் வந்து ரொம்ப ஃபேமஸான டேர்ம் ஃபைனான்சியல் வேர்ல்ட்ல. அமெரிக்கால மக்கள் அவங்க நாளோட ஆரம்பத்தை காஃபி குடிச்சு தொடங்குவாங்க. அவங்க தினந்தோறும் $10 to $20 காஃபிக்கு செலவு பண்ணிடுறாங்க. வெல் இதே போல இந்தியால மக்கள் டீக்கு செலவு பண்றாங்க. வெல் அது $10-20 இல்லனாலும் $100 பண்றது கண்டிப்பா செலவு பண்ணிடுறாங்க. தி லாட்டி ஃபேக்டரோட சிம்பிள் அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா வீண் செலவு. ஒரு எக்ஸாம்பிள் மூலமா புரிஞ்சுக்கலாம். நீங்க காஃபி செஞ்சு வீட்லயே குடிக்கலாம். ஆனா இதுக்கு பதிலா நீங்க தினந்தோறும் ஸ்டார்பக்ஸ்ல இருந்து காஃபி குடிக்கிறீங்கன்னா அப்ப இது வீண் செலவாகும். சிம்பிள் பாஷையில சொல்லணும்னா நீங்க உங்களோட பணத்தை நெருப்புல போடுறீங்க. லைக் உதாரணத்துக்கு ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங், காஃபி, ஃபாஸ்ட் ஃபுட். இந்த செலவு அப்படி நீங்க தினந்தோறும் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அப்ப உண்மையிலேயே நீங்க உங்களோட பணத்தை வீணாக்கிட்டு இருக்கீங்க. அண்ட் இதுதான் தி லாட்டி ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. அண்ட் நம்மளுக்கு தெரிய கூட வராது. நம்ம இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல ஏகப்பட்ட காசு செலவு பண்ணிடுறோம். அப்படி நீங்க ஒரு நாள்ல கிட்டத்தட்ட $300 ஸ்மோக்கிங், ஃபாஸ்ட் ஃபுட் இந்த விஷயத்துல செலவு பண்றீங்கன்னா அப்ப உண்மையிலே இது வருஷத்துக்கு பாத்தீங்கன்னா $1,00,000, 10 வருஷத்துல கிட்டத்தட்ட $10 லட்சம் பக்கத்துல செலவு பண்ணிடுவீங்க. பட் அதுவே நீங்களே யோசிச்சு பாருங்க. அப்படி நீங்க இந்த பணத்தை சேமிச்சு எங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா அப்ப உங்களுடைய ரிட்டையர்மென்ட்க்கு ஏஜ்க்கு பாத்தீங்கன்னா உங்ககிட்ட 40 to 50 லட்சம் ரூபாய் இருக்கும். நாலாவது லட்சம் அவங்க சொன்னது வந்து அது வந்து ஃபண்ட் யுவர் ட்ரீம் அக்கவுண்ட். இப்போ நீங்க யோசிச்சிட்டு இருப்பீங்க, அப்படி நம்மளுடைய இன்கமோட 10 to 20% சேவ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிடுறோம்னா அப்ப நம்மளுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் குறைஞ்சிரும். அண்ட் நம்மளுடைய டிசைர்ஸை நம்மளால ஃபுல்ஃபில் பண்ண முடியாம போய்டும். இதுக்கு சொல்யூஷன் இருக்கு. நீங்க இன்னொரு அக்கவுண்ட்ல சில சேவிங்ஸ் பண்ணணும். அண்ட் இந்த அக்கவுண்டோட பேர் என்னவா இருக்குன்னா ட்ரீம் அக்கவுண்ட். அப்படி உங்களுக்கு உங்களுடைய எதனா ஒரு டிசைரை ஃபுல்ஃபில் பண்ணனும்னா அப்ப நீங்க அதுக்காக அட்வான்ஸாக பிளானிங் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அப்படி உங்களுக்கு பாலி சுத்தி பார்க்க போகணும்னா, இல்ல உங்களுடைய சொந்தமா பிசினஸ் ஆரம்பிக்கணும்னா, இல்ல ராயல் என்ஃபீல்ட் பைக் வாங்கணும்னா அப்ப லோன் வாங்குறதுக்கு பதிலா நீங்க உங்களுடைய ட்ரீம் அக்கவுண்ட் நிரப்ப ஆரம்பிச்சிருங்க. நீங்க ஒவ்வொரு மாசமும் உங்க இன்கம் உடைய 8 to 10% உங்களோட ட்ரீம் அக்கவுண்ட்ல காசு சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சோ ஓவரால் பார்த்தோம்னா நீங்க உங்க இன்கம் உடைய 30% சேவ் பண்ணுவீங்க. 20% ரிட்டையர்மென்ட்காக அண்ட் 10% உங்களோட ஆசைகளை பூர்த்தி பண்ணிக்கிறதுக்காக. அண்ட் ட்ரஸ்ட் மீ, எந்த ஒரு 10% நீங்க உங்களோட ட்ரீம் அக்கவுண்ட்ல சேவ் பண்றீங்களோ அது ஸ்டார்டிங்ல உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா தோணும். ஆனா நீங்க எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு காசை சேமிச்சு உங்களோட டிசைரை ஃபுல்ஃபில் பண்ணீங்கன்னா அதுவும் எந்த ஒரு EMI லோனோ வாங்காம அப்ப உங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும். பாத்தீங்களா, அத வார்த்தையில சொல்லவே முடியாது. அண்ட் இன்னும் கேளுங்க, அப்படி உங்களை ஜாப்ல இருந்து திடீர்னு வெளிய நீக்கிட்டாங்கனாலும் அப்ப உங்களுக்கு அதிகமா ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃபீல் ஆகாது. ஏன்னா நீங்க வந்து உங்களோட ட்ரீம் அக்கவுண்ட்ல சில சேவிங்ஸ் பண்ணிருக்கீங்க. அது இப்போ உங்களுக்கு உதவி செய்யும். நினைச்சுக்கோங்க, உங்ககிட்ட ஒரு வருஷத்துக்கான சேவிங்ஸ் இருக்கு. சோ ஒரு வருஷம் நீங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நீங்க எளிமையா இன்னொரு ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம். சோ ஃப்ரெண்ட்ஸ், சொன்ன விஷயம் வர்த்தா தோணுச்சுனா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. லெசன் நம்பர் 5 அவங்க சொன்னது வந்து அது வந்து பை அசெட்ஸ். ஜிம் அண்ட் சூசிக்கு அவங்களோட ஃபியூச்சரை பத்தி கவலைன்னு இல்லவே இல்ல. ஏன்னா என்னெல்லாம் பணம் அவங்களோட ரிட்டையர்மென்ட்காக அவங்க சேவ் பண்ணாங்களோ அது அவங்க கிட்ட இருக்குதான். கூடவே அவங்க கிட்ட ஒரு எக்ஸ்ட்ரா வீடு இருந்தது. இதுல இருந்து அவங்களுக்கு ரெண்டல் இன்கம் மூலமாக பாசிவ் இன்கம் வந்துட்டு இருந்துச்சு. இந்த முழு உலகத்திலயும் பாத்தீங்கன்னா ஃபைனான்சியல் அட்வைசர்ஸ் மூலமா ரியல் எஸ்டேட் மற்றும் வீடு எப்பத்துல இருந்தே பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் இன்வெஸ்ட்மென்ட்டாக கருதப்படுது. ஏன்னா வீட்னால 2 லாபம் இருக்கு. முதல் என்னன்னா அதோட மதிப்பு அதிகமாயிட்டே இருக்கும். ரெண்டாவது அத ரெண்ட்ல கொடுத்து ஒரு நல்ல இன்கம் ஜெனரேட் ஆயிட்டே இருக்கும். சோ எப்பவுமே அசெட் பை பண்றத மீது கவனத்தை செலுத்துங்க. ரெண்டாவது ரொம்ப நல்ல அசெட் வந்து மியூச்சுவல் ஃபண்ட். கொஞ்சம் இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கவனமா பாருங்க. ICICI Prudential Blue Chip Fund இது வந்து அனலைஸ் கிட்டத்தட்ட 16% ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. மோதிலால் ஓஸ்வால் மிட் கேப் ஃபண்ட் இது வந்து கிட்டத்தட்ட 24% அனுவலைஸ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. டிபான் இந்தியா ஸ்மால் கேப் ஃபண்ட் இது வந்து கிட்டத்தட்ட 25% அனுவலைஸ் ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. அப்படி நீங்க சேவிங் பண்ணி இதுல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அப்ப உங்களுக்கு அப்ராக்ஸ் 15 to 20% ரிட்டர்ன் டென்ஷன் இல்லாம கிடைச்சிட்டே இருக்கும். இது ஃபியூச்சர்ல உங்களோட வெல்த் பல மடங்கு இன்க்ரீஸ் பண்ணிடும். ஃப்ரெண்ட்ஸ், அப்படி நீங்க இன்னும் பல அசெட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணனும் விரும்புறீங்கன்னா அப்ப மேல ஐ பட்டன்ல கொடுத்திருக்கிற இந்த வீடியோவை கண்டிப்பா பாருங்க. அண்ட் மறக்காம இந்த வீடியோவை உங்க குடும்பத்துல இருக்கிற ஒரு நபருக்கு ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ வேல்யூபிளா இருந்ததுன்னு தோணுச்சுனா மட்டும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். Thank you for watching.